பாருங்கள் வந்தோம், மட்டன் சாப்பிட்டாச்சு. மட்டன் சாப்பிட்டு எங்கள் ஃப்ரெண்டு இளநீ வெட்ட போயிட்டார். 4 இளநீ தான் இருக்குது அந்த மரத்துலேயே, அதை பொறிக்க போயிட்டான். இந்த கன்று வந்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்து வச்சாங்களாம். 5 இருக்குடா, 5 இளநீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சீவி குடிக்க போகிறோம். ஏய் உந்துச்சுடா, இன்னும் ஒன்று தான் இருக்குது. வா வா வந்து இளநீ எடு வா. சும்மா பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு பேசிட்டு இருக்கிறாரு? லைன் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகும். கேரளா தண்ணி கொஞ்சம் இதாக தான்டா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோ எனக்கு அப்படி தெரியல. நான் தெரியல இங்கே ஒரு தூக்க முடியலடா சாமி. வாடா அது இன்னும் எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட் இருக்குடா டேய் இருக்கு. போ தண்ணி ஃபுல் தண்ணி போ. அப்பா அங்கே இருக்கு தெரியுமா? இங்கே இந்த பைப் எங்கே வருதுன்னு கேட்டதா வாட்டா? ஏன் பின்னாடி கேரளா காயா? கேரளா காய் நல்லா பெருத்துக்குச்சு. இன்னும் பெருசாக வருமே. இதுதான் பார்த்து வந்தான் எங்கே காட்டு அது என்ன கட்டையெல்லாம் போட்டுறீங்க? அவர் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமாம் இப்போ யாரும் போக வேலைலாம் போக என்ன போக மாட்டாங்க. ஒரே ஒரு பையன் நம்ம படிச்சுட்டு இருக்கேன். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். ஏன் முடி கூட உனக்குலாம் 45 மரம் வச்சிருக்க. என்ன ஒரு காய் குடிக்கிறா? நெத்து காய் பழம்ல தேங்காய் போடுறதுனால ஏய் நல்லா தான் இருக்கு தண்ணி. எனக்கு செட் ஆகல. அவரு செட் ஆகுதா? நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா இனிக்கும் அந்த பக்கம்லாம். அதை குடிச்சு குடிச்சு இவனுக்கு பழகம். இது வந்து இவனுக்கு பிடிக்கலங்க. நான் சொல்லாம சொல்லுதா உப்பு கையில் மாதிரி இருக்குங்களா? அதான் ஒவ்வொரு மரத்துக்கு வச்சுக்க. இப்போ வெட்ட மாட்டேன் முடி நட்டு மினி பஸ்லாம் போதா? வாழைப்பட்டு அதுரா இல்லை நெய்யமலைக்காரன் போயிட்டு வாழைப்பட்டியோட திரும்பிக்கணும். நான் அன்னைக்கு போகும்போது பையன் வரும்போது அதே பஸ்ஸில் போயிட்டு அதே பஸ்ஸில் வந்துட்டேன். துணி எடுக்க போனேன். வலையில இல்லைன்னா இங்கன்னா ஒரு விலை விற்கும் அந்த கடையில். அங்கெல்லாம் அங்கே லட்சுமி சோழன் பாரு இதெல்லாம் 60 ரூபா தான். இங்கே 100 ரூபா. கல் வண்டியில் கடையில் சொல்கிறாங்க 100 ரூபா. புத்தகத்தில் 100 ரூபா இருக்கு. சேலத்தில் இன்னும் கம்மி. ஆமாம் சேலத்தில் தான் பாப்பா உனக்கு தெரியும். ஏற்கனவே உனக்கு தெரியும் தானே.